வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 5வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல். குறள் 1115. அனிச்சம்பூ கால்களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படாபறை. அனிச்சம்பூ கால்களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படாபறை. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். அவள் தன் மென்மை அறியாமல் அனிச்சம் மலர்களை காம்பு களையாமல் சூடினால் அவற்றால் நொந்து வருந்தும் அவளுடைய இடைக்கு பறைகள் நல்லனவாய் ஒளியா. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். அனிச்சம்பூவை விட மென்தன்மை வாய்ந்த சுவாசக்காற்றை கொண்ட இவள் அக்காற்றை இடையில் சூடியதால், அதாவது சுழுமுனை வழியாக காற்றை ஏற்றியதால் அவளுக்கு வேண்டியதை எல்லாம் தருவான் அந்த பரம்பொருள். மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். அனிச்சம்பூவை விட மென்தன்மை வாய்ந்த சுவாசக்காற்றை கொண்ட இவள் அக்காற்றை இடையில் சூடியதால், அதாவது சுழுமுனை வழியாக காற்றை ஏற்றியதால் அவளுக்கு வேண்டியதை எல்லாம் தருவான் அந்த பரம்பொருள். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.